நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு என்ன என்னத்தை குறித்து இன்னைக்கு பேசலாம், என்னத்தை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன புஸ்தகம் அப்படின்னு சொன்னால், பைபிளில் வந்துட்டு பிரசங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? அப்போ இந்த பிரசங்கி புஸ்தகம், பிரசங்கி வந்து வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வாழ்ந்து எல்லாவற்றையும் சலித்து அவர் சோர்ந்து போன நிலையில் பிரசங்கி இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். அவர் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவர் இருந்து அவர் பிரயாசத்தை எல்லாம் குறித்து இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் தேவனால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். சரியா? அதை வாசிப்போம், தியானிப்போம். என்ன சொல்கிறாரு? உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடங்கூடாது. சரியா? உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடங்கூடாது. அது புத்தி பிசகினால் அது செய்தது என்று தேவனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக இடங்கூடாது அப்படி சொல்கிறாரு. அடுத்து ஒரு புத்தி பிசகினால் செய்தது இன்னதென்று தேவனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு, சரியா? தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சரியா? இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்படக்கூடிய காரியம், நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய ஒரு பேச்சு, நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு தவறு, சின்ன ஒரு காரியம், அப்போ இதெல்லாம் தான் நம்முடைய கையின் கிரியைகள் அழிந்து போவதற்கு, சரியா? நம்முடைய கையின் பிரயாசங்கள் அழிந்து போவதற்கு, சரியா? நம்முடைய சொல்கிறாரு, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் விலையேற பெற்ற ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன பயன் அப்படி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் நிறைய சொத்துக்களை சம்பாதிக்கிறான், பணங்களை சம்பாதிக்கிறான், காசுகளை சம்பாதிக்கிறான், எல்லாவற்றையும் சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா? அப்போ ஒரு மனிதன் சொத்துக்களை சம்பாதிக்கிற நேரம் அது நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறானா இல்லை ஒரு தீய வழியில் சம்பாதிக்கிறானா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரியம். எல்லா மனிதனும் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, பணத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருக்காங்க, பொருட்களை சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா மனிதனும் நேர்மையான வழிகளில் பணத்தை சம்பாதிக்கிறானா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரியம். சரியா? அப்போ இந்த உலகத்தின் மனிதன் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி கொள்கிறான். சரியா? என்ன சொல்கிறாரு? எசேக்கியா அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அவர் ஏசையா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்ணுறாரு? நிறைய சொத்துக்களையும் பொருட்களையும் எல்லாவற்றையும் சம்பாதித்து சம்பூர்ணமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்ட ஒரு ராஜா இருக்கிறார். சரியா? அப்போ நான் அந்த ராஜா என்ன பண்ணுறான்? அதிகப்படியான சொத்துக்களையும் பொருட்களையும் எல்லாம் சம்பாதித்து சேர்த்து வைக்கக்கூடியவனாக, எப்படியாவது சம்பூர்ணமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேர்த்து வைக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். சரியா? அப்போ ஒரு நாள் ஏசையா எனப்படக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அங்கே அனுப்புகிறார். அப்போ எசேக்கியா ராஜாவிடத்தை ஏசையா தீர்க்கதரிசி அனுப்பும் பொழுது உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். ஏசையா போய் சொல்கிறார் எசேக்கியால்கிட்ட, ராஜா கிட்ட, உன் வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து, எல்லா காரியம் செஞ்சிரு, நீ என்ன பண்ண பிழைக்க மாட்ட அப்படின்னு சொல்லி கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. தேவன் சொல்லி அனுப்புகிறார். அப்போ அவன் எல்லாவற்றையும் சம்பாதித்து, பணத்தை சம்பாதிக்கிறவனாக, சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடியவனாக எல்லாவற்றையும் சம்பாதித்து இருந்தாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடியவனாக அங்கே காணப்படுகிறான். தேவன் அவனை சொல்லக்கூடியவராக அவனை என்ன சொல்கிறார்? வெளியே அவர் என்ன சொல்கிறாரு? வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு போகிறாரு. சரியா? சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகம் முழுவதையும் தன் கைக்குள்ளாக்கி கொண்டாலும், உலகம் முழுவதையும் தன்னுடைய எல்லா செயல்களினாலும் தன்னுடைய கையின் கிரியைகளினாலும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், சரியா, தன்னுடைய விலையேற பெற்ற ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன பயன்? சரியா? ஒரு சின்ன காரியம்தான். சரியா? ஒரு மனிதன் இடறுகிறது, ஒரு மனிதன் தவறுகிறது, ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்? இடறி போகிறது. ஒரு சின்ன சொற்பமான காரியத்தில் இடறி போவான்.
சரியா? நிறைய காசு சம்பாதித்திருப்பான், பொண்ணு சம்பாதித்திருப்பான், நிறைய சம்பாதித்திருப்பான். என்னத்தை சம்பாதித்து? நீ ஞானத்தை சம்பாரி, புத்தியை சம்பாரி. சரியா? அப்போ உன் சொத்துக்களும் எல்லா காரியங்களும் பத்திரப்பட்டு இருக்கும். சிறுடைய பேச்சுகள் மூலமாக, சிறுடைய கையின் கிரியைகள் மூலமாக, சிறுடைய நடவடிக்கைகள் மூலமாக, சிறுடைய பேச்சுகள் மூலமாக, நாவின் கனிகள் மூலமாக, பிறருடைய சுபாவங்கள் மூலமாக தன்னுடைய சம்பாதித்த சொத்துக்களையும் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடியவனாக காணப்படக்கூடிய மக்களும் உண்டு, காணப்படக்கூடிய மனிதனும் உண்டு. சரியா? அப்போ தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்தினாலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகூலம். சரியா? அப்போ தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்தினாலே மகிழ்ச்சியாக இருக்கும் அவனுக்கு அளிக்கப்பட்ட அவனது அது கிருபை. சரியா? அப்போ நமக்கு தேவன் என்னத்தை கொடுத்து வைக்கிறார்? சரியா? தேவன் நமக்கு என்னத்தை கொடுக்குறார்? நல்ல ஞானங்களையும், அந்த தேவன் நமக்கு நல்ல நல்ல ஞானங்களையும், நல்ல கிருபைகளையும், நல்ல எல்லா காரியங்களும் நமக்கு தேவன் கொடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். சரியா? இங்கே அதே பிரசங்கி ஒரு புத்தகத்தில் வாசிக்கிறோம். மனிதன் பிரசங்கி 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். சரியா? ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு. சரியா? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு. என்ன சொல்கிறாரு? கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. சரியா? தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. சரியா? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன அப்படிங்கிறார். சரியா? அப்போ இந்த பூமியில் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். இந்த மனிதன் இன்னைக்கு பாடுபடுகிறான் காலத்தையும் நேரத்தையும் தாண்டி. சரியா? சரி, காலத்தையும் நேரத்தையும் தாண்டி தன்னுடைய இளமை பருவத்தில் வாழாதபடி தன் முதுமையில் அதை வாழ முடியுமா? சரி, ஒரு காரியம் சொல்லுவோம். தன்னுடைய இளமை பருவத்தில் அடைய முடியாத காரியங்கள் முதுமை பருவத்தில் இன்னுமே அதை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டு ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னுமா அதை தொடர்ந்து பிடிக்கக்கூடிய ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. சரியா? அப்போ எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு காலத்தையும் நேரத்தையும் ஒரு நேரத்தையும் தேவன் நியமித்து வைத்திருக்க நேரத்தில் நம் காலத்தை தாண்டி செய்யக்கூடிய காரியங்கள், காலத்தை தாண்டி செயல்படக்கூடிய நம்ம பிரச்சனைகள், அதனால தான் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைக்கு காரணமே என்னது? காலத்தை தாண்டி வரக்கூடிய பிரச்சனைகள். எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு நேரத்தையும் காலத்தையும் நியமித்து வைத்திருக்கிறார். சரியா? ஒரு இளமையாக இருக்கின்ற பொழுது இளமைக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோம். நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது குழந்தைக்குரிய காரியங்களை சிந்திக்கிறாய். நீ புருஷனான பொழுதோ குழந்தைக்கானவைகளுக்கு ஒரு குழந்தைக்கான கிரியைகளை நீ விட்டாதான் நீ என்ன பண்ண முடியும்? நீ வாழ்ந்திருக்க முடியும். சரியா? இன்னுமாய் குழந்தைகளாக இராதபடி, இன்னுமாய் சிறு பிள்ளைகளாக இராதபடி, இன்னுமாய் சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற அந்த குண சுபாவங்களையும் நாம் வைத்து கொண்டிருந்தோமானால் என்ன எல்லாவற்றையும் நாம் இழக்க நேரிடும். நம்முடைய ஆத்மாவை இழந்து போவோம். சரியா? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் விடையேறப்பெற்ற ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன பயன்? ஒரு பயனுமே இல்லாமல் போயிடும். சரியா? அப்போ என்ன சொல்கிறாரு? மகிழ்ச்சியை நம்ம உயிரோடு இருக்கின்ற பொழுது பிறருக்கு நன்மை செய்வதும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதும் அல்ல, வேறொரு நன்மை இல்லை என்று அறிந்தேன். சரியா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதும், சரியா, நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷருக்கு இல்லை என்று அறிந்தேன் பிரசங்கி சொல்கிறார். அப்போ நம்ம வாழக்கூடிய நேரத்தில், நம்ம வாழக்கூடிய காரியத்தில் என்ன சொல்கிறாரு? பிறருக்கு என்ன பண்ணுறான்? நன்மை செய்யக்கூடியவனாக நாம் இருக்கணும். சரியா? ஆகையால் பிரசங்கி என்ன சொல்லுகிறார்? ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும்
அப்படி பிரயாசப்பட்டிருந்த வேறொருவனுக்கு அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். இதுவும் மாயையே, பெரிய தீங்குமாய் இருக்கிறது. நம்ம சம்பாதிக்கிற பொழுது நாம் புக்தி யுக்தி நிதானத்தோடு நம்ம சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கிறோம். சரியா? ஒருவன் புக்தி யுக்தி அப்படிங்கிறார். பிரசங்கி சொல்கிறார், ஒருவன் சம்பாதிக்கிற நேரம் டெக்னிக்கலாக சம்பாதிப்பான். சரியா? எப்படி என்ன பண்ணுவான்? டெக்னிக்கல் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவான்? எப்படியா சம்பாரிச்சிருவான், எப்படியா பணத்தை ஈட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அப்போ இங்கே பிரசங்கி சொல்கிறார், ஒருவன் புக்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். புக்தியை யூஸ் பண்ணுறான், அதுக்கு உண்டான யுக்தியை யூஸ் பண்ணுறான், அடுத்து நிதானத்தை யூஸ் பண்ணுறான். இது மூணையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்? சம்பாதிச்சிட்றான். சரியா? ஆகிலும் அப்படி பட்டிருந்த வேறொருவனுக்கு அதை சொந்தமாக விட வேண்டியதாக இருக்கும். நீ புத்தியோடு சம்பாரித்து யுக்தியை டெக்னிக்கல் யூஸ் பண்ணி எல்லா டெக்னிக்கலையும் யூஸ் பண்ணியிருந்தாலும்